இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கிருபையை காத்து கொள்ளுங்கள், ப்ரொடெக்ட் யுவர் கிரேஸ் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கிறார், கிருபையாய் நம்மளை ரட்சித்திருக்கிறார், கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். நம் ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை வைத்திருக்கிறார். சில பேர் அந்த கிருபையை அறிந்து கொண்டு அந்த கிருபையை நல்லா பயன்படுத்துகிறாங்க. தேவன் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் துரிதமாக நடக்கிறது. சில தடைகள் வந்தாலும் தம்மேல் இருக்கிற கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருந்து அந்த கிருபையை கொடுத்தவர் மேலே நம்பிக்கை, அதே வேளையில் அந்த கிருபையில் பலப்படணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், ஜெயத்தை நோக்கி ஓடுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. சில பேர் அந்த கிருபையை காத்து கொள்ளாதபடி எப்போவுமே அந்த ஆரம்ப நாட்கள், அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வேகம் இருக்கும். நல்ல ஆண்டவர் கொண்டு வருவார், சில வேளைகள் நல்லா நிலைப்படுத்துவார். அந்த ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மை வந்த பிறகு அந்த கிருபையை உதாசீனப்படுத்திடுவாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை உதாசீனப்படுத்திடுவாங்க. திடீர்னு நல்ல ஏறுமுகமாக இருந்தவருடைய வாழ்க்கை இறங்குமுகமாக போகும். ஏன்னே தெரியாது. அவங்க ரியலைஸ் பண்ணி மாறும் பொழுது கிருபை விலகி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நான் பாதுகாத்து கொள்ளணும். சொல்லுங்க, ஐ ஹேவ் டு ப்ரொடெக்ட் மை கிரேஸ். கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நான் பாதுகாத்து கொள்ளணும். அந்த கிருபையை நான் பாதுகாக்கலைன்னா நல்ல உறவுகளை இழந்துருவோம், நல்ல கவுன்சிலிங்கை இழந்துருவோம், டைமை இழந்துருவோம். கிருபையை பாதுகாக்கலைன்னா நமக்கு குறிக்கப்பட்ட காலத்தை இழந்துருவோம், நேரத்தை இழந்துருவோம். இஃப் யூ லூஸ் 2 years or 3 years in your life, it will impact a lot about the future. கிருபை ரொம்ப, கர்த்தர் கொடுக்கிற கிருபை ரொம்ப நம்ம பாதுகாக்கணும். அதைத்தான் அந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது தீத்து புஸ்தகத்தில் இந்த புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 2 verse 11 to 13, தீத்து 2வது அதிகாரம் வசனம் 11 to 13 வரை எப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு அருளுகிறார். வசனத்தை நோட வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. For the grace of God has appeared that offers salvation to all the people. It teaches us to say no to ungodliness and worldly passions and to live self-control, upright and godly lives in this present age while we wait for the blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ. பெரிய வசனம் தான், ஆனால் இதனுடைய சாராம்சம் என்னன்னா, ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் ஆனந்த பாக்கியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு. ஆண்டவர் எனக்கு அளிச்சிருக்கிற தேவ கிருபை எதுக்குன்னா, இந்த 3 காரியத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. தெளிந்த புத்தி, நீதியும் தேவபக்தியும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும். யாருடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் கிருபை, தேவன் கொடுக்கிற அந்த கிருபை வேலை செய்தோ, தெளிந்த புத்தி இருக்கு அவங்களுக்கு. தெளிந்த புத்தி இருக்கிறவர்கள் நீதியாய் நடப்பார்கள், தேவ பக்தி பெருகும். என்னைக்கு நம்முடைய தெளிந்த புத்தியில கொஞ்சம் மாறுதல் வருகிறதோ, நீதியில மாறுதல் வரும், தேவ பக்தியில மாறுதல் வரும். தேவ பக்தி எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரியமான பக்தியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பக்தி. அது எப்போ வரும்னா, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும். அடுத்தது ஆனந்த பாக்கியத்திற்காக. ஆனந்த பாக்கியத்திற்காக எதற்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அந்த ஆனந்த பாக்கியத்துக்காக தான் கஷ்டப்படுறோம். தேவனை தரிசிப்பதற்காக, அந்த பரலோகம் செல்வதற்காக. ஸோ என் வாழ்க்கையில் நான் கிருபையை எதற்காக நான் காத்துக்கொள்ளணும்? அந்த ஆனந்த பாக்கியத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற கிருபை. நாம் எதை செய்தாலும், நம்ம என்ன காரியத்தை செய்தாலோ, என் மேலே ஆண்டவர் வைத்த கிருபையை நான் பாதுகாத்து கொண்டேன்னா எனக்கு அந்த தெளிந்த புத்தி இருக்கும், நீதி இருக்கும், தேவ பக்தி இருக்கும். வேதத்தில் இருக்கிற எந்த தேவ மனிதர்களாகட்டும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க, நீங்கள் பார்க்குற தலைவர்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம், சக்ஸஸாக வந்திருக்கிறாங்க, நல்லா பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க.
அவங்க புத்தியில் கண்ட யோசனைகளோட தெளிந்த புத்தியாக இருப்பாங்க, நீதி உள்ளவர்களாக இருப்பாங்க, தேவ பக்தி உள்ளாக இருப்பாங்க. ஸோ அதனுடைய ஆதாரத்தை உங்களுக்கு வைத்து சொல்லுகிற கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருப்பது எல்லா வகையிலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பாஸ்டர் கிருபை கொடுத்திருக்கார்? உங்களுக்கு என்ன கிருபை தேவையோ அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆமீன். நமக்கு தேவையான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கார். எபேசியர் 4வது அதிகாரம் 7வது வசனம், புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 7, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நல்லா சத்தமா வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. But grace was given to each one of us according to the measure of Christ gift. நமக்கு என்ன தேவையோ, எந்த வகையில் ஆண்டவர் நம்மளை உருவாக்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளை உருவாக்க அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். நீங்க நினைச்சக்கூடாது, ஐயோ எனக்கு அந்த கிருபை இல்லையே, எனக்கு மியூசிக் வாசிக்கிற கிருபை இல்லை, எனக்கு பாடுற கிருபை இல்லை, எனக்கு இந்த காரியத்தை சரியா செய்கிற கிருபை இல்லை. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை முதலாவது நான் பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே அந்த கிருபையில் நான் வளர உதவி. சில வேளை நம்மளுக்கு யோசனை வரும், எனக்கு அந்த கிருபை இல்லையேன்னு. அவர்களுக்கு அதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீங்க ஏசப்பாவோடு நெருங்கும்படியா, நீங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில வைத்த திட்டத்தை நடத்தும்படியா உங்களுக்குள்ள ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்காரு. கவலையே படாதீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, எனக்கு தேவையான கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கார். நான் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கும்படியான கிருபை எனக்கு கொடுத்திருக்கார். அந்த ஆனந்த பாக்கியத்தை அடையும்படியான கிருபை எனக்கு கொடுத்திருக்கார். இயேசுவின் பிரசன்னமானதுக்கு ஆயத்தமான அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கார். என்ன செய்யணும்? அந்த கிருபையை பாதுகாத்துக்கணும், விருதாவாக்கி இருக்கக்கூடாது. நான் சொன்ன பாருங்க, காலங்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கிருபை கொடுப்பார், நல்ல ஆலோசனை கொடுப்பார், நல்ல உறவுகளை கொடுப்பார், நல்ல ஃபெல்லோஷிப்பை கொடுப்பார். கிருபையா இந்த கிருபைங்கிறது எப்படி வரும்னா, ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப், கவுன்சிலிங், எத்தனையோ வகையில் வரும். அதை நம்ம விருதாவாக்கி இருக்கக்கூடாது. பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் சொல்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 9-10. 1 Corinthians chapter 15 verse 9 and 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற கிருபை என்னை நடத்தணும், என்ன செய்யணும்னா நான் பிரயாசப்படணும். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை நான் விருதாவாக்கல. எனக்கு 30 வயதுக்கு மேல ஆயிருச்சு, சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனா அந்த ரட்சிப்பு ஆண்டு சொல்லுகிற அந்த எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. என் வாழ்க்கையில் இந்த கிருபை கடந்து வந்தது. அப்ப ஆண்டு இடத்துல கேட்ட, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஜாதிகளுக்கு உன்னை அப்போஸ்தலனா அனுப்ப போறேன். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார், அதன்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் மகிமையா அவர் பயன்படுத்தினார். நான் விருதாவா இருக்கவில்லை, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பிரயாசப்படணுங்க. சில பேருக்குள்ள ஆண்டவர் கிருபையை கொடுப்பார், பிரயாசமே பட மாட்டாங்க. எப்படி காரியங்கள் ஜெயமாய் மாறும்? அதே வேளை நான் சொன்னபடி தேவன் சில வேளைகளை நல்ல ஐடியாவை, ஃபெல்லோஷிப்பை கொடுப்பார், நல்ல யோசனைகள் வரும். அது தேவ கிருபை உங்களை சந்திக்கிறது. 6 வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்தில் ஒரு மகன் திருமணமாகிற நாளில் வந்தார். அப்போ சொன்னார், நான் ஊரில் இப்படி எனக்கு அலையன்ஸ் பார்த்துருக்காங்க பாஸ்டர். அப்படியாப்பா, சரி என்ன படிச்சிருக்கா பொண்ணு, என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். அவன் காரியங்களை சொன்னான். அதற்கு முன்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அதே அந்த மகள் படித்த கோர்ஸினுடைய அட்வான்ஸ் ஸ்டடீஸ் சில காரியங்கள் இருக்கிறது, அதை அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். இத்தனைக்கும் அந்த மகளுடைய தகப்பனார் அதே அந்த பிஸ்னஸ் லைனில் ஊரில் இருக்கிறவர். பட் இங்கே உங்களுக்கு தெரியாது, இங்கே சிங்கப்பூர் எப்படின்னு தெரியாது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ நம்ம இந்த தேசத்தில் 25 வருடம் இருந்து ஒரு ஓட்டத்தில் வந்திருக்கிறோம். இப்போ பிள்ளைகள் வர்றாங்க, ஆலயத்துக்கு வராங்க, புதுசாக வர்றாங்க. we don't want them to reinvent the wheel. நம்ம எப்படி கஷ்டத்தில் கடந்து வந்தோமோ அப்படியே அவங்க இன்வென்ட் பண்ண வேண்டாம். they have to fly high. நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளும். அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். பாருங்க தேவ கிருபை எப்படி செயல்படுன்னு. அந்த மகனுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அந்த மகள் இந்த யூஜி முடிச்சிருக்காப்புல,
நான் சொல்கிறேன், இந்த கோர்ஸை பண்ண சொல்லுமா, ஊரில் இருக்கும்போதே பண்ண சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னாலேயே பண்ண சொல்லு. இப்போ தான் உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் உடனே ரிசைன் பண்ண சொல்லிடுறது. சரி, வேலையில் பண்ண சொல்லு. அந்த கோர்ஸ் பண்ணி இங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணால் ஒரு 2-3 வருடத்துக்குள்ளே நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் பிள்ளைங்க கேட்குறதில்ல. தே வாண்ட் டு என்ஜாய் தேர் டைம். பாருங்கள், கிருபையை விருதாவாக்கிட்டாங்க. திரும்ப அந்த மகள் எங்கள் ஊருக்கு வந்தா. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அட்வைஸ் பண்ணேன், இதை பண்ணு, நல்லா இருக்கும்னு சொல்லி. எடுக்க விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். பாருங்கள், நம்ம எப்போ நம்மலாம் வந்தப்போ ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஆரம்பித்தாங்க. சரி, விட்டுட்டேன். சில இடத்துல ஒரு ஊழியக்காரன் சொல்வதை சொல்ல முடியும், எடுத்துக்கலன்னு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே நம்ம சொன்னால் ரொம்ப கேட்குற மாதிரி இருந்தால் குட்டி சொல்லலாம். ஆனால் குட்டி சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை வேணும். உரிமை இல்லாமல் இப்படி சொல்லிட முடியாது. யார் குட்டி சொல்லணும்னு நம்மளுக்கு தெரியணும். சொன்னேன், கேட்கல, விட்டுட்டேன். 3 வருஷம் இங்கே வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. சரியில்லை, வேலை சரியில்லை, பாஸில் இருக்கணும், நிறையா ப்ராப்ளம். நான் எந்த கோர்ஸை 6 வருஷத்துக்கு முன்னால் சொன்னனோ அதே கோர்ஸை பார்ட் டைமில் இங்கே அவ்வளோ நாள் எடுத்தாங்க. தே லாஸ்ட் அட் 5 years. நான் அன்றைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தப்போ அப்போவே ஆரம்பித்திருந்தால் அந்த 5 வருடத்தில் கோர்ஸ் முடிச்சிருக்கோம், ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் கனடா, யூஎஸ்ல இருக்கிறாங்க. தே வுட் ஹவ் கோன் இன் அ பிக் வே. தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதீங்க. இன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறாங்க, வாலிபர் சொல்லுங்களே, அம்மா அப்பா சொல்ல ஆலோசனை சொல்கிறாங்க, கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை வேலை இடத்துல உங்களுடைய நண்பர்கள் சொல்லலாம், அதுக்கான சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு இல்லை. ரிசீவ், ப்ராசஸ், ப்ரே அபவுட் இட் அண்ட் யூஸ் இட். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிற அந்த குடும்பம் அந்த யோசனையை பயன்படுத்தி இருந்தால் எவ்வளவு இதாக இருந்திருக்கும். அதே போல் ஊழியத்தில் இதே 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி, அவங்க டாக்டரேட் முடித்தவங்க, இந்தியாவில் டாக்டரேட் முடிச்சு, ஷி வாஸ் as a professor. இந்த தேசத்தில் 2 முறை வந்து அவர்கள் கணவன் PR ஆன, வேலையே கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க செய்த ஒரே காரியம், தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தாங்க. என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. பேச முடியல, ஒரு சில நாட்கள் சில ஊழியத்தை நிமித்தமாக பேச முடியல. ஆனால் என்ன காரியம்னு மட்டும் கேட்டுட்டேன். அந்த காரியத்தை கேட்டு அதற்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு தேவ பிள்ளை அந்த இடத்துல ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை அனுப்புங்கன்னு மட்டும் சொன்னேன். பாருங்க, தேவ கிருபை. நான் ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. 2 முறை இந்த தேசத்துக்கு வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. ஷீ இஸ் அ டாக்டரேட். ஆனால் நான் எப்போ சொன்னனோ அந்த வார்த்தை ஏற்று கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் போச்சு. நான் எந்த தேவ பிள்ளைகிட்ட அனுப்ப சொன்னனோ, ஷி வாஸ் ஒர்க்கிங் அண்டர் அ ப்ரொஃபஸர் ஹூ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஆப்ட் கேண்டிடேட். இந்த ரிசீமே போன உடனே யாரோ ஒருத்தருக்கு பாஸ் அப்ரூவ் பண்ணணும், அதை ஹோல்டு பண்ணிட்டு இவங்க கூப்பிட்டு இவங்களை இன்டர்வியூ பண்ணி உடனடியாக ஆஃபர் பண்ணிட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்து இருக்கார். ஹல்லேலூயா. என்ன கிருபை! யாருடைய வாழ்க்கையில கிருபை எப்படி செயல்படும், ஆண்டவர் எப்படி நடத்துவார் நமக்கு தெரியவே தெரியாது. தேவ கிருபை. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும், ரெகபோத்துக்கும் அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்குற, அந்த கிருபையை பாதுகாத்து கொள்ளணும். கிருபையாய் தேவன் நடத்தணும். அதனால நமக்கு ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கார், எனக்கு வசனத்தின் மூலம் என்ன ஆலோசனை கொடுக்கிறார், ஊழியக்காரன் மூலமா என்ன ஆலோசனை கொடுக்கிறார், அந்த கிருபையை நான் பயன்படுத்தி கொள்ளணும். பாருங்க, அநேகருக்கு அந்த கிருபையின் உபதேசத்தை அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு நம்ம இப்படி நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்து சொல்லி கொண்டே இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்க எடுக்கிற உங்க ஆலயத்தின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த பலனை நான் பார்க்கிறேன். அநேகர் அவங்களே கேட்காட்டியும் வாலண்டியராக போய் சொல்கிற பொழுது அந்த அவர்களை நடத்துகிறதுனுடைய ஆசீர்வாதம் என் மேலே, குடும்பத்தின் மேலே, என்னை நேசிக்க அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் மேலே கடந்து வருகிறது நான் பார்க்குறேன். நிச்சயம் நீங்கள் அதை உங்களுக்குள்ளே பாருங்கள். இந்த நாளில் இருந்து எப்படி ஆண்டவர் கிருபையை கொடுக்கணும், எப்படி பயன்படுத்திக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. மரியாள் மேலே அந்த கிருபை கடந்து வந்ததுங்க. அன்னை மரியாள் மேல் அந்த கிருபை கடந்து வந்தது பாருங்க. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 400 வருஷம் ஒரு சைலண்ட் பீரியட். அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளுடைய சத்தம் இல்லை, எந்த ஒரு காரியத்தை கேட்கல. ஜனங்கள் காத்து கொண்டிருந்தாங்க, எப்படி நடக்கும், மேசியா எப்படி வருவார் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த நாட்கள் இருந்தால் என்ன ஜெபம் பண்ணியிருப்போம், அன்றே நீங்கள் சீக்கிரம் வரணும், எங்களை சந்திக்கணும் ஜெபம் பண்ண. அந்த மகளும் அப்படி தான் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த மகளை நோக்கி தேவ கிருபை கடந்து வந்தது. பிதாவும் இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் முடிவு செய்து யார் இந்த அசைன்மெண்ட்டுக்கு எடுக்கலாம்,
யார் மூலமா இயேசு இந்த பூமிக்கு வரணும்? அவர்கள் முடிவு செய்து காபிரியேல் தூதனை அனுப்பிச்சு, வாப்பா, நாசரேத்தில் அந்த மரியாள் அந்த பொண்ணு ஜெபம் பண்ணிருக்கா, நீ போய் சொல்லு அப்படிங்கிறார். காபிரியேல் தூதன் கடந்து போகிறான். லூக்கா 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த வார்த்தை கடந்து வந்தோடனே இது எப்படிப்பட்டதோன்னு அந்த மகள் யோசிக்கிறாள். தேவதூதன் தொடர்ந்து சொல்லுகிறார், நீ இயேசுவை பெற்றெடுப்ப, நீ கர்ப்பம் தரிப்ப, இயேசுவை பெற்றெடுப்ப. ஐயோ, நான் புருஷனை அறியேனே, நான் எப்படின்னு சொல்லும் பொழுது தேவதூதன் விளக்குகிறார். அந்த விளக்கத்தை கேட்கிறார். கேட்டுட்டு, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் கொஞ்சம் பேசிட்டுமா, எனக்கு ஒருத்தர் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டுமா. ஒரு காரியம் கேட்கல. அந்த கிருபையின் வார்த்தை கடந்து வருகிறது. அந்த அனுபவம் பாருங்க. தேவதூதன் வந்து கேட்கிறார், ஒருவேளை மரியாள் எனக்கு ஒரே 1 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னா கூட தேவதூதன் கொடுத்திருப்பார். ஆனால் வசனம் 27 வாசிக்கிறோம். வசனம் 37 தேவதூதன் முடிக்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் முடிக்கிறார். 38வது வசனம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். வாட் a perfect surrender at the right time. தேவதூதன் வார்த்தையை கொண்டு வருகிறார். அன்றைக்கு மரியாளுக்கு தேவதூதன் வார்த்தையை கொண்டு வந்தார். இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் பேசலாம், ஊழியர் மூலமா பேசலாம். ஏதோ ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஆவியானவர் உங்களோடு இடைப்படலாம். Let there be 100% surrender. ஆண்டு சொல்லிட்டார், தேவன் சொல்லிட்டார், நான் சரண்டர் பண்றேன். கடந்த நாட்கள் அழைப்பை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். அருமையான வாலிப பிள்ளை நம்முடைய ஆலயத்தில் என்கிட்ட கேட்டாப்புல, அங்கிள் எப்படி இந்த அழைப்பை நான் தெரிஞ்சு கொள்றது? பாருங்க, இந்த வாலிப செல்வங்களுக்குள்ள அந்த தாகத்தை ஆண்டவர் போடுறார். நான் சொன்ன தேவன் மேல் இருக்கிற தாகம், தேவன் மேல் இருக்கிற ஏக்கம், அதிலேயே நீ ஓடிக்கொண்டிருந்தீன்னா ஆண்டவர் அந்த அழைப்பை வெளிப்படுத்துவார். அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தோம். தேவனை அறிந்து 7வது மாதத்துல அவருக்காக ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருந்தோம். ஓட ஓட தரிசனங்களை கொடுப்பார், வெளிப்படுத்துவார், அவர் நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நேசித்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அந்த மகள் தேவதூதன் சந்திக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேரை கிருபையின் கரம் தொடுதுங்க. கிருபை நம்மளை தேடி வருது, கிருபையின் ஆலோசனை கடந்து வருது. நம்ம அசால்ட்டா அதை வேண்டான்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, இந்த தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிறது தேவன் கொடுத்த கிருபை. இந்த தேசத்துல சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது கடந்த நாட்கள் அந்த கிருபை ஆண்டவர் 10 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியா வச்சிருந்தார். ஆனால் எத்தனையோ பேர் அதை உதாசீனப்படுத்தினாங்க. அந்த கிருபை அவர்களை விட்டு விலகி விட்டது. இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த தேசத்தில் நான் நிலைநிறுத்தப்படணும், கர்த்தர் திட்டம் என் மேல நடக்கணும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ திட்டம் நிறைவேறணும். 100% சரண்டர் பண்ணுங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. மரியாளை நம்பி அந்த இடத்துல போய் தேவதூதரை ஆண்டு அனுப்புகிறார். இன்னைக்கு அதே போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்களை இந்த ஆலயத்தில் கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்க இருக்கிற வேலை இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கார். ஒரு உன்னத திட்டம் நிறைவேறும்படியாகத்தான் இந்த தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கார். அது தேவன் கொடுத்த கிருபை. அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துங்க. அருமையான திருச்சபையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தயவு செய்து அங்கலாய்க்காதீங்க. ஐயோ, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். இல்ல, அது தேவன் கொடுத்த கிருபை. உங்க கிருபை இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஆண்டவரே, நான் மாற வேண்டிய இடம், நான் போக வேண்டிய காரியங்கள் மாற்றம் இருக்குமானால் உங்க கிருபை எனக்கு வெளிப்படுத்திட்டு ஆண்டவரே. மரியாள் கிருபையை பயன்படுத்தி கொண்டால், காத்து கொண்டால். ஆனால் அதே இயேசுவோடு 3 வருஷம் யூதாஸ் காரியோத்து நடக்கிறான். இயேசுவோடவே கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏசப்பாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன், ஏசப்பா என்னோடு இருக்கிறார், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் அதிகரிக்குதா? அந்த மனிதனுக்கு தெளிந்த புத்தி இல்லாம போச்சு. ஏசப்பா கூடவே டிராவல் பண்றாப்புல, கூடவே இருக்காப்புல, ஆனா தெளிந்த புத்தி இல்லாம போயிருச்சு. அதனால கிருபை இழந்து விட்டான். யூதாஸ் காரியோத் கிருபை இழந்ததுனால கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணார், கேட்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம்
ஆலயத்திலேயே இருப்போம், வசனத்தையே கேட்போம், வசனத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணுவோம். அது தெளிந்த புத்தி இல்லாமல் போயிடும். தெளிந்த புத்தி இருக்கணும், நீதி இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய தேவ பக்தி அது பலனாக இருக்கும். மரியாளுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த மரியாள் அர்ப்பணித்த தேவ சமூகத்தில் இருந்தாலோ அதை போல தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிருபையின் வாசலை திறக்கிறாரா? ஏதாவது ஒரு கவுன்சில், ஏதோ ஒரு வழி வருதா? நான் சொன்னபடி எது வந்தாலும் அதை ரிவ்யூ பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய நடத்துதல் இருந்தால் பற்றி கொள்ளுங்க. ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது அதில் கிருபையின் அபிஷேகம் இருக்கணும். ஒரு இடத்துல கொர்நேலி என்கிற ஒரு மனிதனை இதே போல ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். கொர்நேலி வீட்டுக்கு அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 1வது வசனம், அப்போஸ்தலர் 10:1. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதிய கொர்நேலியின் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவனை குறித்து சொல்லப்படுகிறது, தேவ தூதன் அவனை போய் பார்த்து சொல்லுகிறாரு, இப்பொழுது நீ வசனம் 5:6, அப்போஸ்தலர் 10:5-6, இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் 11 சீமோன் என்னும் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நீ செய்ய வேண்டியது அவன் சொல்லுவான். என் ஊழியக்காரனை வரவை. உடனே நேரம் தாழ்த்தாதபடி தன்னுடைய மனிதர்களை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். இன்னொரு இடத்துல பேதுருவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே, இந்த முடிவெடுக்க சொல்றீங்க, இந்த பாதையில போக சொல்றீங்க, இந்த காரியத்தை செய்ய சொல்றீங்க, இது எப்படி ஆகும்னு கேட்கல, அந்த இடத்துக்கு அனுப்ப சொல்றார். அவன் யூதன் அல்ல, யூதன் அல்லாத ஒரு மனிதன். அவரிடத்தில் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். அந்த இடத்துக்கு தன்னுடைய மனிதர்களை அனுப்புகிறார். அந்த இடத்துல பேதுருவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் எப்படி இருக்குதோ, அது எந்த ஒரு கேள்வி கேட்காதபடி அதன்படி நான் நடக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அந்த கிருபையை காத்து கொள்ளுவீங்க. அந்த இடத்துக்கு போகிறார். பேதுரு இடத்துல சொல்லி பேதுருவை அழைத்து வர்றாங்க. சரி, பேதுரு வரட்டும். அந்த இடத்துல பேதுருவை தானே வர சொன்னார். பேதுரு வரட்டும் அப்படின்னு உட்கார்ல, பிரயாசப்படுகிறான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 24வது வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பாருங்க அந்த கிருபை எப்படி பாருங்க. நீ போய் பேதுரு வர சொல்லு, சரி அவர் வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். வாஞ்ச ஆசை. அந்த மனிதன் என்ன பேச போறார்? தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க. இப்போ பாருங்க, நம்ம இந்த ஹவுஸ் சர்ச் ஹவுஸ் மீட்டிங் வைக்கிறோம். ஆர்வத்தோடு நம்முடைய ஜனங்கள் செய்கிறாங்க. நாட்கள் ஆக ஆக பாருங்க, எந்தெந்த வீட்டில் இந்த கூட்டங்கள் நடக்கிறதோ, எந்தெந்த வீட்டில் அவங்க பிரயாசங்கள் எடுக்கிறாங்களோ, அந்தந்த வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் மகிமையாய் இறங்க, அவங்களை அறியாமலேயே அவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். அந்த இடத்துல வருகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய ஆசீர்வாத குடும்பங்களை நிரப்பு. கொர்நேலியு அந்த தாகத்தோடு, அதான் கிருபை பெருகுகிறது. எந்தெந்த வீட்டில் நம்ம ஜெபங்களை வைக்கிறோமோ, மற்றவர்களை கொண்டு வருகிறோமோ, அந்த இடத்துல கிருபை பெருகும். காத்திருக்கிறாங்க. என்ன அந்த அந்த கிருபையை அவன் பயன்படுத்தி கொண்டான். 120 பேர், அப்போஸ்தலர்கள் 12 பேரும் 120 பேரும் ஏசப்பா பரமேறி சென்ற பிறகு மேலறை வீட்டில் போய் காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருக்கிறாங்க. ஏசப்பா சொல்லிட்டு பாரு, நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புறேன், எருசலேமில் காத்திருங்க. They were waiting for 10 days. 10 நாள் இருக்கணுமா 20 நாள் இருக்குமா தெரியல, காத்திருக்கிறாங்க. 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு மனிதன் கொர்நேலியு ஆண்டவருடைய அந்த கிருபையின் வார்த்தை ஏற்று அந்த கிருபையை காத்துக்கொண்டு காத்திருந்தனால பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 10:47, அப்பொழுது பேதுரு, நம்மை போல் பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாமல் எவனாலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொன்னார். அவர்கள் மேலறை வீட்டில் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்களோ அதே போல கொர்நேலியு வீட்டில் பெற்றுக்கொண்டாங்க. இது என்னையா கிருபை இது? அவங்க 10 நாட்கள் 120 பேர் கூடி இருந்து இரவும் பகலும் ஜெபத்தோடு காத்திருந்தாங்க. இவங்க டின்னர் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு பேதுரு வர சொன்னாங்க. பேதுரு ரட்சிப்பின் செய்தியை கொடுத்தார். அவர்
வெயிட் பண்ணல, ஆண்டு வெயிட் பண்ணல. இன்னைக்கு ஆண்டு சில கிருபையின் வாசல் உங்களுக்காக வைத்திருக்கார். இந்த வார்த்தை கடந்து வந்த பிறகு உங்களுக்கு சில கிருபையின் வாசல்கள் வரப்போகுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டவங்களுக்கு கிருபையின் வாசல் திறக்கப்பட போகிறது. அந்த கிருபையை, if you discern the doors of grace, what is going to be open, if your spirit is discerning it right, சரியானபடி அதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் வாசலை திறந்து கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டு வெயிட் பண்ண மாட்டார், மகிமையா அந்த இடத்துல இறங்கிடுவார். ஹல்லேலூயா. God cannot wait. கொர்நேலியு ஒரு மனிதனுக்காக அவன் மேல் வைத்த கிருபைக்காக, அந்த கிருபையை கொர்நேலியு பாதுகாத்து கொண்டதற்காக அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். God cannot wait. தேவனுடைய கிருபையின்படி, அந்த கிருபையின் நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். ஏசப்பாவுடைய கிருபையை நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். எந்த இடத்துலையும் அந்த கிருபையை நான் விட்டு விலக மாட்டேன். அந்த கவுன்சில் எனக்கு வருகிறது, தேவனுடைய ஆலோசனை வருகிறது, தேவனுடைய நடத்துதல் வருகிறது, கர்த்தர் வசனத்தின் மூலமா பேசுகிறார், அந்த நடத்துதல் வருகிறது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், காத்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், அநேகரை வைத்து காத்து இருக்கிறான். அடுத்த நாள் அதற்கு பிறகு எருசலேமுக்கு போய் ஒரு சாட்சி கொடுப்பார். பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம், Book of Acts chapter 11 verse 15. எருசலேமில் அங்கு இருக்கிற மூப்பர்களுக்கு அவர் விவரிக்கிறார், நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். பேதுரு ஆச்சரியப்படுறாரு, ஏப்பா நம்ம எல்லாம் அங்க கூடி இருந்தோம்ல, 120 பேர் கூடி இருந்தோம்ல, கதறி கதறி காலையில நைட்டு ஷிஃப்ட் போட்டு ப்ரே பண்ணோம்ல, 24 hours சைக்கிள் முடியக்கூடாதுன்னு கை கோத்து ஜெபித்து கொஞ்சம் பேர் தூங்கி கொஞ்சம் பேர் உட்காந்து ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் பண்ணோம்ல. அப்போ இறங்கினது மாதிரியே கொர்நேலியு வீட்டில் இறங்குறாருப்பா. எல்லாரும் நிரப்பப்படுறாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. கிருபை எப்படி வேணாலும் செயல்படுங்க, இப்படித்தான் இவங்களுக்கு கிருபை நடத்தும், இப்படித்தான் இவங்க இல்ல, நீங்க நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் இருந்தா தான் ஆசீர்வாதம். இல்லவே இல்லை. கர்த்தர் கிருபை உங்களை உயர்த்துமானால் நீங்கள் எண்ண முடியாத சிகரங்களை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி நீதியும் தேவ பக்தியில உண்மையா இருந்துருங்க. தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி. அநேக நேரம் இந்த தேசத்துல கர்த்தர் வேலை இடத்துல உயர்த்தின பொழுது நான் யோசிச்சு அவரை பார்த்து அழுது நன்றி சொல்லுவேன். ஏன்னால் இந்த இடத்துல இருப்பதற்கு எத்தனையோ வருடம் அனுபவங்கள் இருந்திருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, எனக்கு இந்த எக்ஸ்போஷர் இல்லையே, இந்த காரியம் இல்லையே. அம்மா, கிருபை உங்களை உயர்த்திரும் பிரதர், கிருபை உங்களை உயர்த்திரும். அந்த கிருபையில மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்து, அந்த கிருபையை நீங்க பாதுகாத்து, கர்த்தர் கொடுக்கிற கிருபையில உண்மையா இருந்து, ஆண்டவரே அந்த எல்லா மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவ கிருபையானது பிரசன்னமாகி தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ உள்ளவளா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, அந்த தெளிந்த புத்தியோட கிருபையை பற்றி கொண்டீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த கிருபையை பாதுகாத்து கொண்டீங்கன்னா, எந்த இடத்துல உங்களை வச்சு அழகு வாக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தணுமோ அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துவார். எந்த இடத்துல உங்களுக்கு கவுன்சில் கடந்து வருகிறதோ, தயவு செய்து எந்த ஒரு கவுன்சிலை நிராகரிச்சிடாதே. எனக்கு இந்த ஆலோசனை வேண்டாம், எனக்கு இந்த காரியம் வேண்டாம். பாருங்க, நான் சொன்ன இடத்துல அந்த மகன் இடத்துல சொன்னேன், அந்த மகள் இந்த தேசத்துக்கு வந்தப்ப சொன்னேன், ஏற்றுக்கல. சிலர் இடத்துல நம்ம ஆலோசனை சொல்லத்தான் முடியும், கழுத்தை பிடிச்சி இது பண்ண முடியாது. ஆனால் நான் இன்னொரு தேவ பிள்ளையோடு பேசவே இல்லை, அவங்களுடைய காரியம் என்னன்னு மட்டும் கேட்டேன், அவங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் காரியத்தை சொன்னேன். 2 முறை இந்த தேசத்துக்கு வந்து கிடைக்க முடியாத வாய்ப்பை கர்த்தர் அந்த கிருபையின் வாசலை திறந்து கொடுத்தார். இந்த செய்திக்கு பிறகு தீர்க்கதரிசனமா உங்களுக்கு சொல்லுகிற கிருபையின் வாசல்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காய் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்கிருந்து கேட்டாலும் the doors of grace are going to be opened for you. உங்களுக்கு கிருபையின் வாசல் திறக்கப்பட போகிறது. எந்த காரணத்தை கொண்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க. தேவன் கிருபை கொடுக்கிறாரா, ஆலோசனை கொடுக்கிறாரா? கொரிந்து சபைக்கு பவுல் நிறைய ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சபைகள்லையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய இடர்பாடுகள், கஷ்டங்கள், திடீர்னு சில யோசனைகள். பவுல் காலத்திலேயே டீச்சிங்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குன்னா, இந்த காலத்தில் யூடியூபை ஸ்வைப் பண்ணால் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ், எத்தனை குழப்பி போயிடும், மாறி போயிடும். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் கர்த்தர் கொடுத்துக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்தில் அருமையான நம்முடைய தேவ பிள்ளை கேட்டாங்க, பாஸ்டர் ரொம்ப நாள் அந்த விசுவாச பிரயாணத்தில் இருக்கிறேன்,
என்னோடு இருக்கிற ஒரு ப்ரேயர் பார்ட்னர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். நான் சொன்ன கவலைப்படாதீங்க, நேராக வாங்க, உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த விளக்கமெல்லாம் எக்ஸ்டர்னல் காரியங்கள், சில காரியங்களை எல்லாம் போட்டு குழப்புவாங்க. நான் நேராக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வாங்க. நம்ம யோசனை ஆனந்த பாக்கியத்தை நோக்கி இருக்கணும், அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி இருக்கணும். கண்ட டீச்சிங்கில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ளாதீங்க. அதனால தான் சபைக்கு சொல்லுவது, உங்களுக்கென்று ஆண்டு கொடுத்திருக்கிற வார்த்தை, தேவன் உங்களை அதாவது மிக பிரசித்தி பெற்ற தேவனோடு அற்புதமாக நடக்கிற ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேட்கணும். கடந்த நாட்கள் அருமையான பிரதர் ஸ்டைன்லி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து, ஆவியின் அபிஷேகம் பெறுவதை குறித்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பகுதியாக சொன்னாங்க, அவர்கள் கல்லூரியில் இருந்த நாட்கள் அபிஷேகத்தை பெற்ற விதமும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமையான தேவசுந்தரம் ஐயாவுடைய சபைக்கு, தேவசுந்தரம் ஐயாவுடைய தம்பி அவர் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மிகப்பெரிய அற்புதமான தேவ ஊழியரோடு பேசவும் பழகவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த தேவசுந்தர ஐயாவை நான் பார்த்து, அவரோடு 2017-18 ஆண்டுகள் அவரை பார்த்து பேசினேன். அவருடைய தம்பி 15 வருடம் அபிஷேகம் பெறாமல் காத்திருந்தாங்க. அவர்களுடைய ஜெப கூட்டத்துக்கு போன அபிஷேகம் பெற்றாங்க. ஸோ அதன் நிமித்தம் ஸ்டான்லி பிரதரை அவங்க டீம் அங்கே வர சொல்லி அந்த இடத்துல ஜெபித்த பொழுது, அந்த இடத்துல அவர் பேசி அந்த இடத்துல ஜெபித்த பொழுது ஆவியானவர் அபிஷேகிக்கப்பட்டாங்க. அப்போ தேவசுந்தரையா அந்த ஒரு 10 நாள் ஊழியம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டாராமா, தம்பி நீங்கள் வந்ததெல்லாம் கரெக்டு, அபிஷேகம் பெற்றதெல்லாம் கரெக்டு, ஆனால் நான் சில டினாமினேஷனில் இருக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னா நான் ஞானஸ்தானமே கொடுக்க மாட்டேன், அவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்று போயிட்டாங்க, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னாராமா. மிகப்பெரிய பரிசுத்தவான் சுந்தரமையா அவங்க கூட அந்த மாதிரிலாம் இருக்கிற பரிசுத்தவான் சொன்னாங்க. நிறைய இடத்துல எக்ஸ்டர்னல் சில காரியங்களை வைத்து தேவனோடு நெருங்குவதை விட்டு அதை பிடித்துக் கொள்கிறாங்க. தயவு செய்து டீச்சிங்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த டீச்சிங்ஸை கேட்குறீங்க, எதை அதுதான் உங்களை தெளிந்த புத்தியுள்ள, நீங்கள் கேட்குற டீச்சிங்ஸ், நீங்கள் கேட்குற காரியங்கள் புத்தியில் தெளிவில்லாமல் பண்ணிடும். தெளிந்த புத்தி, நீதி, தேவபக்தி இருக்கணும். அதில் அனுபவப்பட்டனால பவுல் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, கொரிந்து சபை அப்படிப்பட்ட கஷ்டத்தில் கடந்து போகிறாங்க. அப்ப பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கொரிந்து சபையே நீ கேட்டுக்கொள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அதுல தொடர்ந்து வருகிற வசனங்கள் எல்லாமே நிறைய இடங்கள் ஒரு ஊழியக்காரன் எப்படி கடந்து போகிறான், ஒரு ஊழியக்காரன் கடந்து போகிற கஷ்டம், நிந்தனை, பாடு, அது எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு கன்க்ளூசிவா என்ன சொல்றாருன்னா, வசனம் 11-12, கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. கொரிந்து சபையில பவுல் ஆலோசனை கொடுக்கும்படியாய், அன்போடு நடத்தும்படியாய் பவுல் காத்திருக்கிறார். ஆனா அந்த சபையில் இருக்கிற ஒரு சிலர் அவர்களுடைய உள்ளம் நெருக்கமடைந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் ஓடி இருக்கணும். சொன்ன மாதிரி சபையில் பாருங்க, எத்தனையோ காரியங்கள், ஒயிட் தான் போடணுமா, நகை போடக்கூடாதா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எத்தனையோ காரியங்கள் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும். அதை நான் சொன்ன மாதிரி அந்த அருமையான தேவப்பிள்ளை சொன்னபடி ஊழியக்காரன் இடத்துல கேட்டு அதை தெரிந்து கொண்டு, ஏனென்றால் எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்குறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படி ஆண்டவரோடு நான் செய்கிற பிரசங்கங்கள், நான் செய்கிற காரியங்கள் தேவனோடு க்ளோஸாக நடக்கிற, நான் பார்த்த, நான் பழகின அந்த தேவ மனிதர்கள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து தான் நிறையா காரியங்கள் நான் கடைபிடிக்கிறேன். நிறையா காரியங்களை சபையில் சொல்லியும் கொடுக்குறேன், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். எங்கேயோ இருக்கிற காரியத்தை பிடிச்சிட்டு எங்கேயோ இருக்கிறது இல்லை. அப்போ கொரிந்து சபையில் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. ஆனால் அவர் சொல்லுங்க, கிருபை இழந்து போயிடாதீங்க, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டு அந்த கிருபையில வளருங்க, பேசாம இருக்காதீங்க. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல பேசணும், சபை பிள்ளைகள் ஊழியக்காரனிடத்துல ஃப்ரீயா பேசணும். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற நம்முடைய ஊழியத்துல மிகுந்த டிரான்ஸ்பரண்டா எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார். பாஸ்டர், இப்போ நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம் பேசுகிற, பின்னால் எப்படி பாஸ்டர், எப்போ இருந்தாலும் அந்த சேனலை பில்ட் பண்ணிட்டே வருவேன், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம வளர வளர அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி காரியங்களை கர்த்தர் கொடுப்பார், எல்லா காரியங்கள் நடக்கும். ஆனால் அந்த உள்ளம் திறந்து பேசுகிற அந்த பக்குவம் வேணும்.
அவர் சொன்னது போல, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. முதலாவது சொல்லுகிற, குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு தடை இருக்கக்கூடாது, நெருக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சில வேளை பெற்றோருடைய அந்த ஆலோசனை பிள்ளைகளை சேர முடியாமல் போயிடும். யூத்ஸ் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்பா இடத்துல அம்மா இடத்துல மனம் திறந்து பேசணும். என்ன ஒரு காரியம்னாலும் இறுதி நீங்கள் வைக்கக்கூடாது. அதே போல தான் சபையில் இருக்கிறோம் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாய் ஆண்டவர் ஒரு சகோதரனாய் சகோதரியாக வைத்திருக்கார். எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு, ஏன்னா நீங்கள் கிருபை இழந்து விடக்கூடாது. நீங்கள் கிருபை, நான் சொன்ன பாருங்க, அந்த குடும்பம் they wasted 6 years. என்ன செய்ய? கிருபையை பாதுகாத்து கொள்ளல, கிருபையை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லுகிறார். சொல்லி கடைசியில் சொல்லுகிறார் 13வது வசனம், ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பார்கள் என்று பிள்ளைக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற, ஒரு பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றது போல உங்களுக்கு அட்வைஸ் பண்ற, தயவு செய்து இருதயத்தில் அவர் சொல்லுகிறபடி நெருக்கமடையாதிருங்கள். தயவு செய்து நெருக்கமடையாதீங்க. இதை கேட்கலாமா, கேட்கக்கூடாது, அதை பண்ணலாம், நோ, நெருக்கம் அடையவே கூடாது. எதுவாக இருந்தாலும் அன்பின் அடிப்படையில் அன்பா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா உங்கள் கிருபை இழந்து, ஏன்னா தேவ சமூகத்திலும் கடந்து வருகிற ஒரு ஆலோசனை உங்களுடைய முடிவுகளை மாற்றும், உங்களை ரைட் ட்ராக்ல வைக்கும். உங்கள் இயர்ஸை வேஸ்ட் பண்ணாதபடி கர்த்தர் நடத்துவார். கிருபையை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் ஆசீர்வதிக்கட்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 15 17, Book of Hebrews chapter 12 verse 15 to 17, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டானால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தன் மேல இருந்த கிருபையை இழந்து விட்டார். ஆபிரகாமுடைய பேரன் is the grandson of Abraham. ஆபிரகாமுடைய பேரன் கிருபை இழக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது 17வது வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் விட்டு கதறுகிறான். சில இடங்கள்ல ஆண்டவர் கிருபையா இறங்குறார். ஆனா சில இடங்கள்ல ஆண்டவர், நீ கிருபை இழந்துட்டப்பா, உன் மேல இருக்கிற கிருபை எடுத்துட்ட. அதான் சொல்றேன், கிருபையை பாதுகாத்துக்கணும். ப்ரொடெக்ட் யுவர் கிரேஸ். ஒரு நிமிஷம் ஆண்டவர் பார்த்து அங்கலாய்த்து இது சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா கிருபை போயிருங்க. கிருபை இழந்து விட்டோம்னா அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நேராக ஓடுகிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகும். கிருபையை காத்துக்கொள்ளணும். ஏன் இயேசு அவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு வெறுத்தாரு, தள்ளினார் என்றால், ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 34 35, அதில் ஏத்தியர்களுடைய குமார்த்தைகளை அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் ஒரு நாளும் மனநோவா இருக்கவே கூடாது. பெற்றோரை ஒரு நாளும் பிள்ளைகளுடைய காரியம் சங்கடப்படுத்தவே கூடாது. அதே போலதான் ஆலயத்திலையும் சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒருவருடைய இறுதியத்தை ஒருத்தர் சங்கடப்படுத்தவே கூடாது. ஊழியக்காருடைய இடத்தை சங்கடப்படுத்தவே கூடாது. மனநோவானாம். ஈசாக்கும் ரெபேக்காலும் மனநோவானார்கள். ஆண்டவர் அந்த கிருபையை எடுத்துட்டார். ரெண்டாவது, இந்த பாத்திரம் சரியா வராதுன்னு ஆண்டருக்கு தெரியும் போல. என்னதான் பண்ணாலும் ஏசா திருந்த மாட்டான். என்ன, அதுதான் ரெபேக்காளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மூத்தவன் இளையவனை சேபிப்பான். ஒருவேளை அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கட்டும்னு ஆண்டவர் வச்சிருப்பார். அவன் கிருபை இழந்து விட்டான். ஏன்னா ஆதியாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகள் மட்டுமின்றி ஆபிரகாமுடைய குமாரனுடைய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோத்தியின் சகோதரியுமாக மகாலாத்தையும் விவாகம் பண்ணினான். ஈசாக்குக்கு பிடிக்காத காரியத்தையே பண்ணுகிறான். அருமையான வாலிப செல்வங்களே, பெற்றோரை கஷ்டப்படுத்தும்படியாய், பெற்றோருடைய கடினப்படும்படியாய் தயவு செய்து யாரும் நடக்காதீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், உங்க பெற்றோருக்கும் சரி, உங்க ஆவிக்குரிய பெற்றோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு யாரா இருந்தாலும் மனது கஷ்டப்படும்படி காரியத்தை செய்யாதீங்க. கிருபை விலகி போய்விடும். கிருபை விலகிவிடும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது. எபிரேயர் நாட்கள்ல சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அவனுடைய கிருபை எப்படி தள்ளப்பட்டது.
எலிசாவோடவே கேயாசி பிரயாணம் பண்ணுகிறார். அவனுடைய இச்சை, லௌகிக இச்சை. தீத்து 2வது அதிகாரத்தில் வாசிச்சோம் பாருங்க. நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, கேயாசி வெறுக்கல, கிருபை இழந்து விட்டார். எலிசா கூட இருந்து என்ன பண்றது? எலியாக்கு அப்புறம் எலிசாக்கு அப்புறம் கேயாசி வந்திருக்கணும். கிருபையை பாதுகாக்கல. கிருபையை பாதுகாத்து, அதுதான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது முக்கியம். அந்த இடத்துக்கு தகுந்தபடி நான் பாதுகாத்து கொள்றேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வைத்து இருக்கார், எந்த ஃபெல்லோஷிப்ல யாரோடு வைத்து இருக்கிறார், கிருபை பாதுகாக்கப்படுதா? ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய இடத்துல நம்முடைய கிருபை பாதுகாக்கப்படணும்னா நம்ம இருக்கிற ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலருடைய வார்த்தை சிலருடைய புத்தியை பேதளித்து போக பண்ணும். சில பேர் பேசுகிற வார்த்தை, அதனால ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய வேலை இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். நான் சொன்ன பாருங்க, அந்த அருமையான தேவ பிள்ளை கேட்டாங்க, பல வருஷமா என் கூட ப்ரேயர் பார்ட்னராக இருக்கிறாங்க. அவங்க இந்த காரியத்தை கேட்டாங்க, இது சரியில்லைன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நேராக எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி. அதுபோல் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ், என்ன ஒரு காரியம்னாலும் சொல்லுங்க. ஐ எம் ஆல்வேஸ் ஹியர். என்னுடைய நேரம் எல்லாமே முதல் ரெகபோத் ஊழியத்திற்காகத்தான். ஹல்லேலூயா. சரிங்களா? ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும். யாரும் தங்களுடைய கிருபை இழந்து விடக்கூடாது. கிருபையை பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏசாவினுடைய வாழ்க்கையில கிருபை இழந்து போனான். கடைசியாய் செய்தியை முடிப்பதற்கு முன்பாக 1 சாமுவேல் 9வது அதிகாரம் வசனம் 15-16 குறிப்பை மட்டும் சொல்லி வேகமாக கடந்து போறேன். இந்த பகுதியில் 1 சாமுவேல் சாப்டர் 9 verse 15 and 16, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டான ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாய் இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு இன்னைக்கு பென்யமீனாக ஒரு மனுஷனை சவுல் அனுப்ப போறேன், அவனை ஜனங்கள் மேல அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்கிறான். அவன் ஸ்திரப்பட்டு நிற்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டில் நிறையா இந்த நாளாகமம் புஸ்தகத்தில் ராஜாக்களுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவன் 8 வயசுல ராஜாவானா, 17 வயசுல ராஜாவானா, 20 வயசுல ராஜாவானான்னு வரும். ஆனால் ஒரு 2-3 அதிகார ஒரு சில வசனங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்திரப்பட்ட பிறகு இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். சில பேர் ஸ்திரப்பட்ட பிறகு ஆண்டருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறாங்க. எப்போவுமே நம்ம தேவ பயத்தோடு இருப்போம், நல்லா வருவோம், ஆண்டு நல்ல வேலையை கொடுப்பார், காரியங்களை கொடுப்பார், வேலையில் உயர்வு கொடுப்பார், நல்ல ஒரு செட்டில்மெண்ட் வருவோம். அந்த ஸ்திரப்படுற நேரத்தில் நம்ம புத்தி மாறி போயிடும். அதுதான் சொல்ற தீத்து 2வது அதிகாரம், தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ, இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி. என் புத்தி தெளிந்த புத்தி இருந்தால் தான் நீதியான காரியங்கள் நான் செய்வேன். அப்பொழுதுதான் என் தேவ பக்தி தேவனுக்கு பிரியமா இருக்கும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக பிரித்தெடுக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பக்தின்னு சொல்றது ஆண்டவர் விரும்புகிற பக்தியா இருக்கணும். இந்த எக்ஸ்டர்னலா இருக்கிற பக்தி இருக்கக்கூடாது. வெளிப்புறமா நான் பக்தியா இருக்கிற, ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் நேசிக்கிறாரா, அந்த பக்தி, தெளிந்த புத்தி. சவுல் நல்லா வந்தா, நல்லா வச்சிருந்தாரு. ஒரு நேரம் வந்து ஸ்திரப்பட்டு, எல்லா ராஜ்யம் ஸ்திரப்பட்டு, ஆளுகை என் கரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியருக்கு விரோதமாக போ. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவன் வழி கொடுக்கல, அவனுடைய எல்லாவற்றையும் நீ சங்காரிக்கணும்னு சொல்றார். ஆனால் அவன் அதை கேட்காதபடி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் கொன்று போட கடவாய் என்றார். ஆனால் அவன் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க? அந்த ராஜாவையும் நன்மையானதில் வச்சுட்டாங்க. பாருங்க, அந்த புத்தி மாறி போச்சு. தெளிந்த புத்தி இல்லை, கிருபை இழந்து விட்டான், கிருபை இழந்து விட்டான். சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவு பண்ணிடுறார். சவுலுடைய வாழ்க்கையில் டக்குன்னு முடிவு பண்ணார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு கொண்டு அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அவன் என்னை விட்டு திரும்பி வார்த்தை நிறைவேற்ற போனான். ஆண்டவர் இப்படி மனஸ்தாபப்படுவாரா? இன்றைக்கும் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மனஸ்தாபப்படுகிறார். யாரோடு ஆண்டவர் இடைபடுகிறாரோ,
யாரை ஆண்டவர் நம்புகிறாரோ அவர்களிடத்தில் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுவார். எப்படி சவுலனுடைய ராஜாங்கத்தை ஆண்டவர் மாற்றும்படியாய் மனஸ்தாபப்பட்டாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கும் சபையின் மத்தியில் கலங்கி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள்ல, எத்தனையோ தலைவர்களுடைய காரியங்கள், எத்தனையோ ஊழியங்கள்ல கர்த்தர் இப்படி மனஸ்தாபப்படுகிறார். ஏனென்றால் எல்லா வகையில் ஆண்டவர் உயர்த்துகிறார். எப்படி தெரியுங்களா, ஆண்டருக்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும். என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டிட்டாரு, நல்லா கொண்டு வந்துட்டார், ஆசீர்வாதமாக கொண்டு வந்துட்டார். அப்போ தான் தேவ பயம் அதிகமாக இருக்கணும். தேவ பயம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் என்ன உயர்த்துகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உயர்வு வருகிற பொழுதுதான் தெளிந்த புத்தி மாறி போகும். எனக்கு தெரிஞ்சதுதான் தேவ பக்தி, எனக்கு தெரிஞ்ச காரியம். சவுல் தனக்கு முடிச்சான். சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஏசாவை புறக்கணித்தது போல ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார். There is no second chance for Saul. ஏன்னா அவன் மனம் நொந்து அந்த கிருபையை விருதாவாக்கிட்டான். இன்னொன்று செய்த காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஆசாரியர்கள் மேல கை வைத்துட்டான். கர்த்தருடைய ஆசாரியர்கள் மேல. இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற தலைவர்கள், சகோதரிகள் யாரா இருக்கட்டுமே, அவர்களுக்கு தீங்கான ஒரு காரியத்தை செய்தார். சவுல் ஆசாரியர்களுக்கு விரோதமாய் செய்தது போல நம்மோடு இருக்கிற சகோதரிகள், நம்மளை நேசிக்கிறவங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமானது, அதே வேளையில் ரொம்ப கவனமாக கிருபையை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. 1 சாமுவேல் 16 வசனம் 13-14 சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரன் அபிஷேகம் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வங்கி இருந்திருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். 14வது வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். எந்த இடத்துல கிருபை எடுக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல கிருபையை பாதுகாக்கலையோ, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கிடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கிடுவார். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கை போட்டுன்னு விட்டாரு. சில இடத்துல சொல்றாரு பாருங்க, 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் சாலமோனை குறித்து தாவீது இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மகன் எப்படி இருப்பான், எப்படி காரியத்தை செய்வான்னு சொல்லி. அப்போ சொல்றாரு, அவன் நாமத்துக்கென்று ஆலயத்தை கட்டுவான், ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மில்லாட்சியோட மனுப்புத்திர அடிகள் தண்டிப்பேன். 15வது வசனம், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். ஏன் ஆண்டவரே சவுல் செய்த குற்றத்துக்கு விளக்கிட்டீங்க, விளக்க மாட்டேன்னு சொல்றீங்க? தொடர்ந்து நீங்க 2 நாளாகும் புஸ்தகத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, ஒரு ராஜா, யூதாவினுடைய ராஜா, அவனை க்ளோஸ் பண்ணியிருந்தா அந்த தாவீதனுடைய சந்ததி அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் தாவீதுக்கு, உன்னுடைய விளக்கை நான் அணைய செய்ய மாட்டேன். அதன் நிமித்தம் ஆண்டவர் பாதுகாத்தார். இன்னைக்கு தகப்பன் தாய் ஒரு குடும்பத்தில் தேவனுக்கு முன்பாக தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி இருந்தீங்கன்னா அந்த கிருபை பிள்ளைகள் மேலே அதிகமாக பாதுகாக்குங்க. ஆனால் நம்ம ஓட்டத்தில் எந்த இடத்துலையோ சவுல் செய்தது போல ஒரு மிஸ்டேக்கை செய்து அந்த கிருபை விலகும்படியாக வச்சுட்டோன்னா, ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபையை விளக்கினது போல என் மேலே இருக்கிற கிருபை விலகக்கூடாது. கேயாசி, யூதாஸ் காரியோத்து, சிம்சோன் தேவ கிருபை விலகும்படியாய் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க. கிருபை விலகி போயிடுச்சு. இன்னைக்கு என் மேலே வச்ச கிருபையை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். என் வாயின் வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளுவேன். தீத்து 2வது அதிகாரம் வசனம் 11-13 இருக்கிறபடி தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி இருக்கும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்திருந்து, ஆண்டவரே இந்த நாளின் வார்த்தையின்படி எந்த இடத்துல கிருபையை பாதுகாத்து கொள்ளும்படியா, எந்த ஆலோசனை நான் இன்னும் ஸ்திரப்படும்படியா, எந்த இடத்துல நீங்கள் விரும்புகிறபடி நான் இன்னும் என்னை ஒப்பு கொடுக்கும்படியா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நான் கிருபையை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேலை இடத்துல கிருபை கொடுத்துருக்காரோ, டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் அட் யுவர் பிளேஸ். நான் நேசிக்கிற ஒரு அன்பு தேவ பிள்ளை இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு முறை அவங்கள பார்க்க போயிருந்த பொழுது அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நர்சிங் மேனேஜர் ரூம் இருந்தது. அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், ஐ வாண்ட் டு see you in this room அப்படின்னு சொன்னேன். எத்தனையோ நாட்கள் சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ நாட்கள் பேசியிருக்கிறேன். அன்னைக்கு அந்த இன்ஸ்டன்ஸில் அவங்கக்கிட்ட பேசினது அவங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். அதுவரை டிகிரி எடுக்க யோசித்து கொண்டிருந்த அந்த மகள் போய் டிகிரி முடித்து ஷீ இஸ் ஆல்ரெடி ஆன் த ப்ராசஸ் டு த நர்சிங் மேனேஜர். கடந்த நாட்களில் கூட்டி ஜெபம் பண்ணி கொண்டாங்க.
அப்போ கேட்டேன், when I am going to meet you in the room, very soon pastor, சீக்கிரம் பார்ப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல, அநேக இடத்துல நான் நிறைய இடத்துல பேசின இடத்துல அந்த ஆலோசனையை கொடுக்கிற பொழுது அது ஆவியானவர் செய்கிற காரியம். அது அந்த துதிக்கான மகிமையெல்லாம் ஆண்டருக்கு செலுத்துகிற. எதுக்கு சொல்றேன்னா, அந்த டைம், there's a right time. ஆண்டு உங்களுக்கு கிருபையா ஒரு வாசலை கொடுக்கிறார், நல்ல வாசலை கொடுக்கிறார். அதை பயன்படுத்துங்க. அதற்காகத்தான் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதற்காகத்தான் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டு விலையேறப்பட்ட கிருபையை கொடுத்திருக்காருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு தேவையான கிருபையை ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அன்றே இந்த 8வது மாதத்தை முடித்து 9வது மாதத்துக்குள் நாங்கள் கடந்து போறோம். இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா? இந்த காரியங்கள் நடக்குமா? இந்த வருடத்தில் எனக்கு இந்த காரியங்கள் நடக்குமா? அதுக்கு தேவையான கிருபை ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை வேதத்திலிருந்து வருகிறதா, ஆலயத்திலிருந்து வருகிறதா, உங்க பெற்றோரிடத்திலிருந்து வருகிறதா, ஆவிக்குரிய சகோதர சகோதரி எந்த இடத்துல ஆலோசனை வருகிறது? தேவ சமூகத்தில் வைங்க, ஜெபிங்க. ஆவியானுடைய நடத்துதல்ல எல்லா நேரத்திலையும் அந்த கிருபையை நான் இழந்து விடக்கூடாது. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்கணும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, ரெகபோத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒருவரும் அவங்க குடும்பத்தை இணைந்தவர்களோ ஆண்டவரே, ரெகபோத்தினுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இறங்கும்படியா ஜெபிக்கிற. எந்தெந்த இடத்துல தெளிவில்லாதபடி இருக்காங்களோ, தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் இவருடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியா ஜெபிக்கிற. ஒவ்வொருவரும் தெளிந்த புத்தியோடு இருக்கட்டும். எது தேவனுக்கு பிரியமான காரியம், எதை நான் பற்றி கொள்ளணும், எதை பற்றி கொள்ள கூடாது, எதிலிருந்து நான் விலகி இருக்கணும். ஆண்டவரே, யாருடைய இருதயத்திலோ எந்த நேரத்திலேயோ அவர்கள் இருதயத்தில் நெருக்கம் அடையாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டோ குடும்பத்தில் யார் ஒருவருக்கு ஒருவர் நெருக்க இருக்கக்கூடாது, உள்ளத்தில் நெருக்க இருக்கக்கூடாது. ஃப்ரீயா நீங்க பேசணும். அதே போல அதை ரிசீவ் பண்றது, தகப்பன் தாயா இருந்தாலும் பிள்ளைகள் சொல்லுகிற பொழுது சில காரியத்தை கேட்டு உடனே நீங்க எரிஞ்சு விழக்கூடாது. அதை மெச்சூரிட்டியோட அதை சரியானபடி கேட்டு அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி இந்த நாட்கள் இருக்கிற அவர்களுக்கு ஏற்றபடி அந்த கிருபையின் வார்த்தைகளை கொடுத்து அவர்கள் கிருபையின் பாதையில நடத்தணும். அதே போல ஆலயத்தில் இருக்கிற யார் ஒருவராகிலோ நெருக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஊழியனிடத்துல எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. தயவு செய்து சில வேளைகள்ல பிசாசு கொண்டு வருகிற யோசனை, நெருக்கத்தை கொண்டு வர காரியங்கள் நெருக்கம் அடையாதீங்க. கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்திலிருந்து வருகிற ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்திலிருந்து வருகிற ஒத்தாசை நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. சில காரியங்களை கடைபிடிக்காமல் போனால் லாஸ் நமக்கு தான், ஆண்டுக்கு இல்ல, லாஸ் நமக்கு தான். கர்த்தர் கிருபையாய் கேயாசி ஆசீர்வதிக்கும்படியா வைத்திருந்தார். கேயாசி பணத்தை நோக்கி ஓடி நாகமான இடத்துல போய் குஷ்டரோகத்தை சந்தித்துக் கொண்டார். வசனம் சொல்லுகிறது, உலகத்திற்கும் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும். எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. நீதியான காரியங்களை செய்யணும், தேவ பக்தியில் நான் இன்னும் வளரணும். கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல பேசுங்க. அப்பாவோடு நீங்க பேசுகிற நேரம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்க கூடாது. நான் பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. கொர்நேலியு பிரயாசப்பட்ட மாதிரி எனக்குள்ள கிருபையை வைத்திருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ள கிருபையின் வாசல்கள் உங்களுக்காய் திறந்திருக்குது. தயவு செய்து கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிராதீங்க. ஆண்டவர் கொடுத்துக்கிற கிருபையை பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள தாட்ஸை கொடுக்கிறார், நெட்வொர்க்கை கொடுக்கிறார், காரியங்களை கொடுக்கிறார். அதை அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக பயன்படுத்துங்க. கொர்நேலியு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ போய் பேதுருவை அழைத்து சொல்லி. ஆனால் அவன் பிரயாசப்பட்டான். தன்னுடைய சிநேகிதரை, விசேஷிதரை, ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பிரயாசப்பட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் இந்த மகன் பிரயாசப்படுகிறானே. அன்றைக்கு அந்த 120 பேர் கூடியிருந்த அறையில இறங்கின அதே ஆவியானவர் ஊற்ற போறேன்னு சொல்லி பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது God cannot stop. ஆண்டவரால பொறுக்க முடியல. அவர் இறங்கி வந்து ஆசீர்வதித்தார். கிருபையின் வாசல்
அந்த கிருபையின் வாசலை நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டோம், கிருபையின் வார்த்தை சரியா பயன்படுத்தி கொண்டோம், தேவ தூதர்கள் உங்களை சந்திப்பாங்க. வருகிற நாட்களில் தேவ தூதர்களை சந்திப்பாங்க, ஆவியானவர்களை சந்திப்பார். அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க பாதையில கடந்து வரும். உங்க பாதையில அற்புதங்கள் அதிசயங்கள் கடந்து வரும். சொல்லுங்க, கிருபையின் கரமனை ஆசீர்வதிக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிப்பார், என்னை அலங்கரிப்பார், என்னை அலங்கரிப்பார். ஆண்டவரே, அநேக ஸ்தோத்திரத்துல உங்க கிருபை பெறுகிறது ஆண்டவரே. உங்க கிருபை பெருகுகிற பொழுது உங்க மகிமை கடந்து வருகிறது ஆண்டவரே. இந்த இடத்துல உம்மை உயர்த்துகிறோம், இந்த இடத்துல உம்மை வைத்துகிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். அந்த பாடலை பாடுகிற பொழுது அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை பெருகிட்ட ஆண்டவரே, என் வாழ்க்கையில கிருபை பெருகிட்ட ஆண்டவரே. ஒரு துளி, ஒரு டிராப், ஒரு டாட் கூட கிருபை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த கிருபையை பாதுகாத்துக் கொள்வேன். எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஃபெல்லோஷிப்பை பாதுகாத்துக் கொள்வேன். எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலயமாகிய ரகபோத்துல சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாயாரை கொடுத்திருக்கிறீங்க, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுவேன். எனக்கு வருகிற அட்வைஸ், எனக்கு வருகிற காரியங்கள் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, தெளிந்த புத்தியோடு நீதியோடு சரியானபடி நடப்ப எனக்கு என்று கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய தகப்பனிடத்துல எந்த ஒரு நெருக்க வைத்துக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே ஃப்ரீயா பேசுவேன். உம்மை நோக்கி பார்க்கிற அந்த ஓட்டத்திலோட கிருபை பெருகட்ட ஆண்டவரே. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில், அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க கிருபை பெருகும் போது, உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை, உங்க கிருபை பெருகும் போது ரபஹரபர ஜீசஸ் 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 மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்கு. கிருபை பெருகுதப்பா, கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, வசனத்தை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு பேசி இருக்கிறீர். ஒவ்வொரு இருதயத்திலும் தெளிந்த புத்தி இருக்கட்டும், நீதியாய் நடப்பிக்கிற காரியங்கள் இருக்கட்டும். இவருடைய தேவ பக்தி பரத்துக்கு பிரியமான ஆனந்த பாக்கியத்தை அடைவதற்கு ஏதுவான இந்த மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு ஆயத்தமான தேவ பக்தியா இருக்கட்டும். அவர்களுடைய கிருபையை நன்கு அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவரே, ஒவ்வொருவருக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள், அவங்க வேலையில கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை,
அவங்க கடந்து போகிற பாதையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை, பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்க்கிற கிருபை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற கிருபை, ஹாபா ரோகோ ரிஷ்பா ஹா ராலா கரபா, கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, அருமையான தாய்மாரு தகப்பன்மாரு ஆண்டவரே, ஜெபித்து ஜெபித்து அந்த கிருபையின் வாசல் பிள்ளைகளுக்கு திறக்கப்படும்படியா, அவருடைய காரியங்களை மகிமையா திறக்கப்படும்படியா, ஆண்டவரே எங்க ரெகபோத் ஊழியத்திற்கு கிருபையின் வாசல்கள் திறக்கப்படும்படியா நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மகிமையான காரியங்கள் எங்கள் மத்தியில் நடப்பதாக உங்க கருத்துல கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்க கிருபையில வளர, ஆசீர்வாதமா வர ஆவியானவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். லைவில் எங்களோடு கலந்து கொண்ட அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.